எல்லா கவர்மெண்ட்டுக்கும் உணவு பதப்படுத்துதல். இனிமேல் யாராவது உணவு பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த பதப்படுத்தலுக்கு இறங்கிடுங்க. சப்சிடி அதிகமாக இருக்கும். எங்கேயாவது ஊரில் வச்சா கூட போதும். உங்களுக்குன்னு தனி டிரான்ஸ்ஃபார்மர், எப்படி சோலார் பவர் எல்லாம் நிறைய சப்சிடி வருதில்ல, அதுபோல் இந்த ஸ்டோரேஜ் எங்களுக்கு வந்துடும். அல்டிமேட்டாக ஆகிடும், செம்ம தொழிலாகிடும். எங்கே வேணால் பண்ணுங்க, அவ்வளோ பேர் ஓடி வருவாங்க. விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய லெவலுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்களே சுதந்திரம் அடைஞ்ச பின் இன்றைக்கி வரும் விவசாயத்தில் கண்ணீர் தான். ஆனால் விவசாயத்தில் தான் இனிமேல் நிறைய லாபம். விவசாயத்தை தயவுசெய்து கற்றுக்குங்க. கால்நடை வளர்ப்பை கற்றுக்குங்க. எல்லாம் 3 நாள் 1 வாரம் க்ளோஸ் கிளாஸஸ் தான். நானும் போகிறேன் கற்றுக்கிறதுக்கு. எப்படியாவது எலெக்ஷன் முடிஞ்சோன்னே போய் உட்காந்துக்க போகிறேன். நிறைய பேர் சோஷியல் மீடியாலெலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களோடலாம் குரூப்பில் சேர்ந்துருக்கு. எல்லாமே பசுமை புரட்சி மாதிரி தான். வீட்டு மாடி தோட்டம் கூட உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். ஸோ இதெல்லாம் இனிமேல் கற்றுக்குங்க. ஆல்டர்னேட்டாக ஒரு தொழில் வச்சுக்கங்க. ஹோட்டல் தொழில்னால் வேறு லெவலில் விரிவாக்கம் ஆகிடும். பெருசாலாம் அள்ளி பெரிய லெவலில் போடணுன்னு ஆசைப்படாது. சிம்பிளாக ஆரம்பித்தா கூட 10 கடை 20 கடை 30 கடை ஆரம்பித்து ஓஹோன்னு சம்பாதி. ஒரே இடத்துல போய்ட்டு 20 கோடி போட்டு ஆரம்பிச்சுட்டு அது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த 20 கோடிக்கும் கடன் ஆகிட்டு தலைமுறை, அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக ஆரம்பிங்க. நிறைய தொழில் வரும். இந்த பராபவர் இடத்துல உலகமே உங்கள் கைக்குள்ளே வந்துடும். நிறைய வெளிநாட்டிலேருந்து நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்க. சந்தோஷமாக போங்க, பிரச்சனை இல்லாமல். நம்ம எவ்வளோ சின்ன முதலீடு கூட பெரிய துட்டாகும். ரிஸ்க் எடுக்கணும். ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்கணும். எடுத்திங்கன்னா உங்களது தாத்தா பாட்டியெல்லாம் ஓவர்லுக் பண்ணி தலைமுறைக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு ஆகிடும். இதெல்லாம் இந்த வருஷத்தில் பராபவரோட தமிழ் வருடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். உலகத்து மாற்றத்தை நோக்கி, அந்த மாற்றத்திற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருங்கள். 60 வயசு ஆயிடுச்சு 70 வயசு ஆயிடுச்சுலாம் கவலைப்படாதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து 2031 வரைக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதனுடைய சாவு கூட 100ஐ கடந்து தான் சாவுன்று வரும். அந்த 100 வருடத்துக்குள்ளே ஏதாவது மனிதன் சாவுகிறான் என்றால் ஆக்சிடென்ட்டில் தான் சாவான், விபத்துகளில் தான் சாவானே தவிர நோய்களுக்கெல்லாம் எல்லா லெவல்லையும் வந்துடும்.